இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பார்லிமெண்ட் தேர்தல் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. 379 தொகுதியில 4 கட்ட தேர்தல் முடிஞ்சிருக்கு. இன்னும் வந்து ஒரு 3 கட்ட தேர்தல் இருக்கு. இதுவரைக்கும் நடந்த தேர்தல் பார்த்தீங்கன்னாக்கா, மக்கள் பெரும்பான்மையான மக்கள் வந்து ஆதரவு பாரதிய ஜனதா கட்சிக்கு தான். இந்த ஆதரவை எப்படி மக்களிடத்துல திசை மாற்றலாம் அப்படின்னு சொல்லி இப்போ எதிர்க்கட்சிகள் அனைவரும் வந்து திரு முடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரே ஒரு இப்போ அவங்களுக்கு கிடைச்ச துடுப்பு சீட்டு இவிஎம் மிஷினை பத்தி பேசணும். இவிஎம் மிஷினை பத்தி பேசணும் அப்படின்னாக்கா மக்கள் வந்து யோசிப்பாங்க. யோசிச்சு நம்ம பிஜேபி வந்து எப்படி விட்டு வெற்றி பெற்றாலும் இவிஎம் மிஷின் மேல பழிய போட்டுருவோம். ஏன்னா மூன்றாவது முறையா நம்ம பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி தான் அவங்க தான் வந்து ஆட்சி கட்டில் ஏற போறாங்க, பாரத பிரதமர் ஆக போறாங்க. அது வந்து நிச்சயப்பட்ட ஒரு வெற்றி. அது அனைவருக்குமே தெரியும். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா வெற்றி பெறுவதற்கு முன்னாடியே வெற்றி பத்தி நம்ம எல்லாருமே அலசி ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா டிவியாவும் மீடியாவும் எல்லா உலக தொலைக்காட்சி முதற்கொண்டு உலக தொலைக்காட்சி வரை அலசி பார்த்தாச்சு. 3வது முறையாக பாரதிய ஜனதா கட்சி தான் ஆட்சி அமைக்கும். பாரதத்தை நிறைய இடத்துல பேச ஆரம்பிச்சிட்டாங்க. விடுதலை சிறுத்தை கட்சி, திமுக கட்சி